ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வாழை மரம் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன செடி வச்சுக்கலாம் பார்க்கலாம். பக்கத்தில் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் ரோடுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு வழியாக வந்தால் தான் நம்ம வீட்டுக்கு வரலாம். இதுதான் அம்மா வீடு. என்னென்ன செடி வச்சுருக்காங்க பாருங்கள். வீட்டுக்கு பக்கத்தில் வாழை மரம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி வந்து சமை செடி பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இன்னும் பெருசாகலை. பெருசாகி பூ பூத்தா பார்க்கலாம். இது வாழை மரத்தில் காய் போட்டிருக்கு, இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது டிசம்பர் செடி இருக்குது. இது வந்து பிங்க் கலரில் பூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த பூ பூக்கிறப்ப நம்ம வீடியோ பார்க்கலாம். இது வந்து தென்னங்கன்று. இது வந்து கரும்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க இல்லையா, ரேஷன் கடையில் கொடுத்தாங்கல்ல, அந்த கரும்பு. இன்னும் கொஞ்சம் பெருசாகனா பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்தீங்கன்னா புளிச்சக்கீரை இருக்குது. யாருக்கு புளிச்சக்கீரை பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு புளிச்சக்கீரை வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், டமட்டங்காய் பார்த்தீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு டைம் கூட குக்கிங் வீடியோவில் பாருங்கள், நான் இந்த மாதிரி டமட்டங்காய் கிரேவி வச்சுருப்பேன், சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் டமட்டங்காய் செடி. அந்த டமட்டங்காய் காய் பார்த்தீங்களா? இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் டமட்டங்காய் பார்த்துருக்கீங்க, டமட்டங்காய் காய் சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். அதோடய பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அவரைக்காய் பூ மாதிரியே இருக்கும். காய் பாருங்கள், இது இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் டமட்டங்காய் செடியிலே காய் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் இது எங்கள் ஊரில் டமட்டங்கான்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பக்கத்தில் பரங்கிக்காய் செடி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பரங்கிக்காய் இருக்கும் பார்க்க. இது வந்து சக்கரை பரங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம அந்த செஞ்சு சாப்பிட்டா இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சக்கரை பரங்கிங்களாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காய் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது சக்கரை பரங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இலை வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும், பெருசாக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். இது ஒரு பரங்கி செடியில் இப்படி கை வச்சா முள் குத்துற மாதிரி குத்தும். இது வந்து இது மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பண்டு மாதிரி தான் இருக்குது. இது வந்து முள் மாதிரி குத்தலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சக்கரை பரங்கி காய் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காய் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பரங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு காய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பரங்கினா இப்படி சைஸ் வந்து எவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், பெருசாக இருக்காது. இது சக்கரை பரங்கி. இது கட் பண்ணி பொரியல் பண்ணால் அப்படியே டேஸ்ட்டாக நல்லா சக்கரை போட்டு செஞ்ச மாதிரியே இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது சக்கரை பரங்கி சொல்கிறாங்க. சைஸ் வந்து அவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இது மேலே இருக்காது. இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து ஆட்டை போட்டு போயிடலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் நான் பொரியல் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நான் பொரியல் பண்ணுவேன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பரங்கி. இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிட்ருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பரங்கி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அடுத்தது வந்து கோழி கொண்டை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் மாதிரி அழகாக இருக்கும். கோழி கொண்டை இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மஞ்சள் கனகாமரம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பூ வந்து இப்போ தான் பறித்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாழை மரம். இங்கே ஒரு வாழை மரம் கொலை போட்டிருக்கு பாருங்கள்.